அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குவைத்து தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். இன்றைய முக்கிய செய்திகள். அதாவதுங்க, இந்த வீடியோ பாருங்கள். எத்தனை உயிர்களை பழி வாங்கினாலும் திருந்த மாட்டாங்கங்க. பாருங்கள், அதாவது அல்ரை பகுதியில் சட்டத்துக்கு புறம்பாக மதுபான உற்பத்தி செய்யக்கூடிய ரசாயன பொருட்களை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பெரிய ஒரு கிடங்கை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம். இது என்ன சொல்கிறேன்னே தெரியல. அந்த அளவுக்கு இன்னும் இத்தனை உயிர்களையும் பழிவாங்கி இத்தனை உயிர்கள் ஹாஸ்பிட்டலில் பரிதாபமான நிலையில் இருந்தும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, திருந்துற மாதிரி இல்லை. இதை வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் இதற்கு ஆதரவு அளித்ததுனால தான் இந்த ஒரு செயல்பாட்டுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. தயவுசெய்து உங்கள் குடும்பத்தை நினச்சி இங்கே உள்ள இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாதீங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ குவைத்துக்குள்ளே ஒரு முக்கியமான பரிசோதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பரிசோதனை என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாடு தழுவிய பரிசோதனைகள். அதாவது விசா இருக்காங்களா, இல்லாமல் இருக்காங்களா, வண்டி லைசன்ஸ் வச்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பரிசோதனை இந்த நாட்டை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் யூசுப் அல் சபா அவர்களுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் இந்த குவைத் நாடு முழுக்க பரிசோதனை நடந்து கொண்டே இருக்கிறது. வாகன ஓட்டிகளாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் கவனமான முறையில் உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம். காரணம், இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய பின்னணியில் ஒரு குடும்பம் இருக்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக்கொண்டு செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் சொன்ன செய்திகளெல்லாம் பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம்.